ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னா துரந்தரை பற்றி அடிக்க வராதிங்க. சத்தியமாக துரந்தரை பற்றி இது ரிவ்யூ இல்லை, ஐ ப்ராமிஸ். நான் யூஸ்வலாக தேட்டரில் போய் படம் பார்க்குறதில்ல. ஆனால் துரந்தர் படம் மட்டும் நான் தேட்டரில் போய் பார்க்க வேண்டியதாகிடுது. அது ஏன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, போகலாமா? 2 நாளைக்கு முன்னாடி என் கசின் மும்பைலேருந்து ஃபோன் பண்ணான். யூஸ்வலாக மாதத்துக்கு ஒரு தடவை பேசுவான். சென்னையில் எப்படி வெதர் இருக்குது, எலெக்ஷன்லாம் எப்படி போகுது, ஏடிஎம்கே ஜெயிக்குமா, டிஎம்கே ஜெயிக்குமா, இல்லை தலைவர் விஜய் ஜெயிப்பாரா, இப்படிலாம் தான் கேட்போம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு என்னை கேட்டான், துரந்தர் படம் பார்த்துட்டியான்னு. நான் இன்னும் பார்க்கலன்னு. சுத்த வேஸ்ட் ராணின்னா எனக்கு ஒன்றுமே புரியல. துரந்தர் படம் பார்க்கலன்னா ஒருத்தர் எப்படி வேஸ்ட் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ பழைய கதையெல்லாம் பேசிட்டு ஃபோனை வச்சுட்டான். ஆனால் இன்னும் மனசு உறுத்திகிட்டே இருந்தது. என்னடா அப்படி என்ன அந்த படத்தில் இருக்குது? என் பையனுக்கு ஃபோன் பண்ணேன், துரந்தர் படம் பார்த்தியாடான்னு. பார்த்தாச்சுண்ணா, மஸ்ட் வாட்ச் மூவிப்பா அப்படின்னா. சரி, இன்னொரு ஒப்பீனியன் கேட்கலான்னு 2வது பையன் பெங்களூர் ஃபோன் பண்ணேன், துரந்தர் பார்த்தியாடான்னு. 2 times, டோன்ட் மிஸ் இட் பான்னா. சரி, என் டாக்டரின்லாவையும் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். சாதாரணமாக அந்த அடிதடி, குத்து, கத்தி, அருவாள், ரத்தம், இந்த மாதிரி படம்லாம் பார்த்தா அவர் பயந்துருவா. ஒரு போன வருஷம் நினைக்கிறேன் கில்லுன்னு ஒரு படம் பார்த்தோம். அந்த படத்தை பார்த்துட்டு அதில் ஐயோ ரத்த களரி, அந்த படத்தை பார்த்துட்டு உடனே தேட்டரில் அன்றைக்கி வாமிட் பண்ணி அடுத்த நாள் தேட்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவளை கேட்டேன், இல்லைப்பா வயலன்ஸ் தான், ஆனால் பார்க்கலாம்ப்பான்னா. சரி, என்ன பண்ண, சட்டையை போட்டுன்னு ஹவாய் செருப்பை மாட்டின்ட்டு நேராக பக்கத்து கடைக்கெலாம் போனேன். ஜெயலக்ஷ்மி நியூ ஸ்மார்ட், சிதம்பரம் ஹோட்டல், வெஸ்மாம்பலம் ஃபார்மசி, லவிஸ்டா கஃபே, தங்கப்பழம் ப்ரொவிஷன் ஸ்டோர், பாலகிருஷ்ணா சிப்ஸ், இதெல்லாம் நான் யூஸ்வலாக போகிற கடை. எல்லா கடையிலும் போய் கேட்டேன். ஓனர்ஸ்லே ஒர்க்கர்ஸ் அத்தனை பேர் அந்த படத்தை பார்த்துட்டாங்க. என் கசின் என்ன வேஸ்ட்டுன்னு வேறு சொல்லிட்டான். என்னடா உறுத்திகிட்டே இருந்தது. சரி, துரந்தர் படம் பார்த்துட வேண்டியதான். சாதாரணமாக நான் தேட்டரில் போய் படம் பார்க்குறதில்ல. படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. தேட்டரில் போய் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போய் உட்காந்து படம் பார்க்க முடியாது. அதுக்கெலாம் பொறுமை இல்லை. நமக்கு ஈஸி ஓடிடி தான். நான் 7-8 இன்ஸ்டால்மெண்ட்டாக படத்தை பார்க்கலாம். வேணாங்கிற சீனு, டிராபியான சண்டை, அதெல்லாம் ஓட்டிடலாம். நம்ம பிடிச்ச சீனை 2-3 வாட்டி பார்க்கலாம். ஸோ இந்த வசதி நினச்சா பார்க்கலாம், நினச்சா பார்க்க வேணாம், ஓட்டிடலாம், என்ன வேணால் பண்ணலாம். நமக்கு அதுதான் கம்ஃபர்டபுள். ஆனால் ஓடிடியில் இப்போதைக்கு அது வரா மாதிரி தெரியல. மேபி 1 மாதம் 2 மாதம் ஆகலாம். அது வரையும் எத்தனை பேர் என்ன வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கன்றது தெரியல. சரின்னு உடனே ரிவ்யூவெலாம் பார்த்தேன். சோஷியல் மீடியாவில் இது வரைக்கும் 4,62,870 பேர் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ஆஹா ஓஹோ ஐசலக்கடி கும்மா அப்படின்லாம் படத்தை பற்றி எழுதினாங்க. கொஞ்சம் பேர், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில், அதுவும் ஃபிலிம் ஃபீல்டில் இருக்கவங்க, பெரிய பெரிய டைரக்டர்ஸ், இது ஒரு ப்ரோபகண்டா ஃபிலிம் தான். ஒருத்தருக்கும் அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது. பட் த ஃபேக்ட் இஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் இதுவரையும் வந்த அத்தனை படத்தையும் துரந்தர் தூக்கி அடித்து போட்டு சாப்பிட்டுட்டு, நார்த் சவுத் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சென்டர் எல்லா இடத்துலையும் படம் தூள் கலப்பிட்டு, கோபால் பல்படி மாதிரி இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இது சூப்பர் டூப்பர் ஹிட். ரொம்ப கிளியராக புரிஞ்சுது. இந்த உலகத்துலேயே
துரந்தர் படம் பார்க்காத ஒரே ஆள் நான் தான். அது கூடவே சில பயங்களும் சேர்ந்து வந்தது. பக்கத்தில் இருக்கிற ப்ரொவிஷன் ஸ்டோரில் துரந்தர் படம் பார்க்கலன்னா இனிமேல் எந்த சாமானும் தரமாட்டேன்னு சொல்லுவானன்னு ஒரு பயம். இந்தியா காஃபி ஹவுஸில் காஃபி ஒன்லி ஃபார் துரந்தர் ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு வைக்கலாம். பல்லவன் பஸ்ஸில் போகும்போது வழியில் எங்கேயாவது செக்கிங் இன்ஸ்பெக்டர் ஏறினா துரந்தர் டிக்கெட்டோட பஸ் டிக்கெட்டோட துரந்தர் டிக்கெட்டையும் கேட்கலாம். இல்லைன்னா ஃபைன் பண்ணலாம், இறக்கி விட்டுடலாம். எல்லாத்தையும் விட ரொம்ப ஒரு பெரிய பயம் என்னென்னா, துரந்தர் படம் பார்த்தவங்க மட்டும்தான் வரப்போகிற எலெக்ஷனில் ஓட்டு போடலான்னு சொல்லுவாங்களோன்னு அது வேறு பயமாக இருக்குது. வேறு வழி கிடையாது. நான் கண்டிப்பாக துரந்தர் படம் பார்த்து தான் ஆகணும். ஓகே, சரின்னு நைட் ஷோ படம் புக் பண்ணிட்டேன். சத்யம் தேட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தேட்டர். நல்ல பிக் ஸ்க்ரீன், பியூட்டிஃபுல் சவுண்டு, சில் ஏசி, கம்ஃபர்டபுள். ஒரு படம் போய் அப்படியே ரியலி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம் படம். போய் படத்தை பார்த்தோம். க்ரௌடில் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே ஹிந்தி வாசனை. 2 வாட்டி இல்லை 2 வாட்டி பிரதமரை காமிச்சாங்க. முதல்ல 2014 அவர் பதவி ஏற்பு விழாம்போது, அதுக்கப்புறம் 2வதாக டிமானிட்டைசேஷன் போகுது. பயங்கர கைத்தட்டல். கொஞ்சம் பேர் மட்டும் அது ரொம்ப சீரியஸாக பார்த்தாங்க. தேட்டரில் பாதி பேருக்கு மேலே பயங்கரமாக கைத்தட்டினாங்க. இன்டர்வல் படம் போனதே தெரியல, நிஜமாகவே சொல்கிறேன். செம்ம ஃபாஸ்ட். எல்லாம் வந்தோம். ஆஸ் யூஸ்வல் இந்த இன்டர்வலில் நாக்கெல்லாம் நமக்கு நம்மன்னு அரிக்கும். பாப்கார்ன் சாப்பிட்லன்னு வச்சுக்கோ, படம் பார்த்த ஃபீலிங்கே இருக்காது. ஆனால் பாப்கார்ன்ற பேரில் ஒரு கொள்ளை நடக்கிறது தேட்டரில். இதை பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. என்ன சினிமா தேட்டர் ஓனர்ஸ், சினிமா ஃபீல்டில் இருக்கவங்க, அவங்களெல்லாம் விட்டுடுங்க. பப்ளிக் கூட ஒரு 50 ரூபா ஒர்த்தான பாப்கார்னை 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை பற்றி எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யாரும் எனக்கு தெரிஞ்சு இதை பற்றி யாராவது ஏதாவது ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்களான்றதே தெரியல. நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களோட வியூஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். பாப்கார்ன் சாப்பிட்டோம், 300 ரூபா கொடுத்தாச்சு. அடுத்த ஆஃபு அது அதோட ஜெட் ஸ்பீடு. சக்குன்னு படம் முடிஞ்சுது. கொஞ்சம் கூட போர் அடிக்கலை. செம ஜாலியாக இருந்தது. படம் முடிஞ்சிட்டு வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே வந்தோம். உள்ளே நுழையும் போதே பால் பாக்கெட் போட்டிருந்தான். சரின்னு என் ஒய்ஃப்ட்ட உடனே ஒரு காஃபி போட சொன்னேன். ஒரு காஃபி சாப்பிட்டாச்சு. இந்த படத்தோட டைரக்டர் ஆதித்ய தர் 2 தப்பு பண்ணிட்டான்னு எனக்கு தோணுது. ஒன்று, அவரோட ஒய்ஃப் யாமி கௌதம் துருன்னு இருப்பாங்க. நிறைய படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெட்டர் ரோல் கொடுத்துருக்கலான்றது ஒரு குறை. 2வது, ஆதித்யா கொஞ்சம் பிழைக்க தெரியாத மனுஷனாக இருக்கார். முதல் துரந்தர் பார்ட் 1 ஒரு ஆல்மோஸ்ட் 3.5 hours, பார்ட் 2 கிட்டத்தட்ட 4 hours. என்ன பண்ணியிருக்கணும் அவர்? இதை 4ஆக டிவைட் பண்ணி துரந்தர் பார்ட் 1, துரந்தர் பார்ட் 2, துரந்தர் பார்ட் 3, துரந்தர் பார்ட் 4ன்னு ஒரு 3 months கேப்பில் விட்டுட்டே இருந்தார்னா ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு 1500 கோடி அப்படியே லட்டு மாதிரி எடுத்து பாக்கெட்டில் போட்டுருக்கலாம். பாவம், பிழைக்க தெரியாத மனுஷன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் மக்களே.